அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். சுவையான காலை டிஃபன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். 2 பேக்கெட் சேமியா வாங்கியிருக்கிறேன். ஒரு பேக்கெட்டில் தயிர் சேமியா பண்ண போகிறேன். ஒரு பேக்கெட்டில் முட்டை பிரியாணி சேமியா பண்ண போகிறேன். இப்போ 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கல் உப்பு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கட்டு. அதுக்குள்ளே நம்ம பேக்கெட்டை கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிடலாம். ரொம்பவே இந்த சுவையான காலை டிஃபன் நீங்கள் வீட்டில் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி அணில் சேமியா பாக்கெட்டு 2 வாங்கியிருக்கிறேன். இந்த சேமியாவில் நம்ம இந்த முறையில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சில பேருக்கு அந்த சேமியாவில் வர்ற அந்த ஸ்மெல் பிடிக்காது. அப்படி உள்ளவங்க கூட இல்லையே ஸ்மெல்லே இல்லையே சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ 2 பேக்கெட் சேமியாவையும் சேர்த்துடலாம். நீங்கள் ஒரு பேக்கெட் தான் பண்ணுறீங்கன்னா 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது லைட்டாக அப்படியே கரண்டியை வச்சு நல்லா உடச்சி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும். நல்லா நைஸாக உள்ள சேமியா தான். அதனால் இதெல்லாம் நம்ம வறுக்கணுன்னு அவசியமே இல்லை. ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியா தான் இது. இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டு 5 நிமிஷத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். குழைய விட்டுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டும் இருக்காது, அந்த நம்ம செய்கிற பக்குவமும் வராது. இப்போ நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிச்சிடலாம் வாங்க. ஒரு ஜல்லடையில் நம்ம காயெலாம் வடிப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஜல்லடையை அடியில் ஒரு பாத்திரம் வச்சு அந்த ஜல்லடையில் எடுத்து நம்ம சேமியாவை கொட்டிடுங்க. இப்போ நல்லா 2 செம்பு தண்ணி ஊற்றி நல்லா அலசிக்கோங்க. எதுக்காக அலசுகிறோன்னா, ஒன்று அந்த சேமியாவில் உள்ள ஸ்மெல் போகிறதுக்கு, இன்னொன்று உதிரியாக வர்றதுக்காக. நம்ம சூடாக அப்படியே விட்டோம் அப்படின்னு சொன்னால் கெட்டியாகிடும். அதனால் நல்லா இந்த மாதிரி 2 தடவை தண்ணி ஊற்றி அலசிட்டோம் அப்படின்னா நல்லா சூப்பராக அந்த உதிரியாக ஆகிடும், ஸ்மெல்லும் இருக்காது. இப்போ தண்ணி கொஞ்சம் வடியட்டும். அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் மிளகாலாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு தயிர் சேமியா தான் தாளிக்க போகிறேன். பாதி அளவு எடுத்து வச்சிடலாம் தனியாக. பிரியாணி முட்டை சேமியா செய்கிறதுக்காக தனியாக எடுத்து வச்சுட்டேன். இப்போ அடுப்பில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இஞ்சி பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வரும்போது தான் அந்த தயிர் சேமியா நல்லா ஒரு ஃப்ளேவராக இருக்கும். கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின மல்லி இலையும் சேர்த்துட்டு அடுப்பில் இருக்கும்போதே சேமியாவும் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு இப்போ நம்ம கிளறும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி நல்லா ஒன்று போல் கிளறி விட்டுக்கோங்க. நல்லா 1/4 லிட்டர் தயிர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா இப்படி இந்த மாதிரி கிளறி விடும்போது ஒன்று போல் கலந்து வரும். அப்போ நமக்கு தயிர் பத்தாத மாதிரி இருக்கும். அப்போ காய்ச்சி ஆற வச்ச பாலை 1/4 லிட்டர் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இன்னுமே உங்களுக்கு தயிர் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கூட நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கிளறியாச்சு. நம்மளோட தயிர் சேமியா ரெடி ஆகிடுச்சு. அதை நம்ம மாற்றிட்டு இப்போது பிரியாணி முட்டை சேமியா செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். அடுப்பில் கடாய் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. 2 முட்டை எடுத்துருக்கிறேன் நான் இன்றைக்கி. 2 முட்டையுமே எண்ணெயில் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகும் சேர்த்துட்டு நல்ல முட்டையை கிளறி எடுத்து தனியாக வச்சுக்கலாங்க. நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். இந்த மாதிரி முட்டையை நல்லா சலசலன்னு வறுத்துட்டு நம்ம ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ சின்னதாக நறுக்கின மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துருங்க. நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நல்லா மசிஞ்சு வெந்து வரும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டிங்கன்னா வெங்காயமும் தக்காளியும் நல்லா தொக்கு மாதிரி வதங்கி வந்துடுங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மசிச்சு வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை வாசம் இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கி எடுத்துக்கலாங்க. தக்காளியை நம்ம இந்த கரண்டி வச்சு இந்த மாதிரி மசிச்சு விட்டோம்னாலே நல்லா மசிஞ்சு வதங்கிடும். நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போது 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள்,
1 ஸ்பூன் அளவுக்கு நம்மளோட ஹோம்மேட் கரம் மசாலா, மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் குழம்பு மசாலா சேர்த்துட்டு, புதினா மல்லி இலையும் சேர்ந்து ஒரு நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுட்டு ஒரு 100 ml அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வரும்போதே பேஸ்ட் வந்து திக்காகி வரும். உப்பு போதுமான்னு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சேமியாவில் உப்பு சேர்த்தோம், ஆனால் வடிச்சிட்டோம் இல்லையா, அதனால் உப்பு அதில் பிடிக்காது. அதனால் நீங்கள் கவனமாக பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்து கொஞ்சம் லைட்டாக திக்காகிறப்போ நம்ம சேமியாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முட்டை வறுத்து வச்சிருந்ததையும் சேர்த்து நல்லா கிளறி விடலாம். இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கிளறினீங்க அப்படின்னா அந்த மசாலாவை எல்லாமே இந்த சேமியா வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். அப்படி அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் சேமியாவை அந்த உப்பு காரமெல்லாம் கணக்காக இருக்கும். நீங்கள் இந்த முறையில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட முட்டை பிரியாணி சேமியா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மணக்க மணக்க. இப்போது மேலாப்பில் ஒரு அரை எலுமிச்சப்பழச்சாறு சேர்த்துடலாம். விதைகளை எடுத்துட்டு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டிங்க அப்படின்னா ஒன்று போல் எலுமிச்சப்பழ சாறு எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் ஈவனாக பரவிடும். இந்த மாதிரி கிளறி விட்டுட்டிங்கன்னா மணக்க மணக்க இந்த முட்டை பிரியாணி சேமியாவும் கூடவே தயிர் சேமியாவும் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தொடர்ந்து அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.